செய்தியை பார்த்து வருகிறோம். குழந்தையின் பாலினம் குறித்து வெளிநாட்டில் சோதனை செய்திருந்தாலும் அதனை தமிழ்நாட்டில் வந்து வெளியிட்டதன் காரணமாக சுகாதாரத்துறை இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், என்ன விவரம்? பிரபல உணவு தொடர்பான வீடியோக்களை வெளியிடக்கூடிய யூடியூபர் இர்ஃபான் சில நாட்களுக்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு அவரது மனைவிக்கும் எங்களுக்கும் இந்த குழந்தை தான் பிறக்கப் போகிறது என்பது தொடர்பான ஒரு வீடியோவை அவரது யூடியூப் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருந்தார். அதற்கு பரிசோதனை வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் தொடர்பாக என்ன குழந்தை இருக்கிறது என்பது தொடர்பான தகவலை வெளியிடுவது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டது இந்தியாவில். அவர் வெளிநாட்டிற்கு சென்று இதை பரிசோதனை செய்ததாகவும் அதை நான் யூடியூப் பக்கத்தில் வெளியிடுகிறேன் என்று கூறியே அவர் அந்த யூடியூப் பக்கத்தில் அந்த வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார். இதற்கு தற்போது தமிழக சுகாதாரத்துறையானது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவதோ ஜெண்டர் ரிலீஸ் செய்வதோ தடை செய்யப்பட்ட ஒன்று தமிழ்நாட்டில். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பிரபல யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தொடர்பாக யூடியூபர் இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த நோட்டீஸ் ஆனது அவருக்கு சென்று சேரும், நேரடியாக சென்று சேரும். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறையில் டிஎஸ்பி தலைமையிலான ஒரு குழு இருக்கிறது. இது போன்ற லீகல் ஐட்டங்கள்லாம் விசாரிப்பதற்காக அந்த டிஎஸ்பி தலைமையிலான குழுவும் தற்போது இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறையின் சார்பாக யூடியூபர் இர்ஃபான் மீது புகாரும் ஒன்று கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தமிழகத்துல பாத்தீங்கன்னா இது போன்ற ஜெண்டர் ரிவீல் செய்யறது சட்டப்படியான குற்றம். இது போன்ற ஸ்கேன்ல ஏதாவது பார்த்து சொன்னாலே அவங்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா யூடியூபர் இர்ஃபான் இது போன்ற முன்னுதாரணமாக இது வெளிநாட்டில் சென்றால் இது போன்ற குழந்தைகள் பாலினத்தை ரிவீல் செய்யலாம் அப்படின்னு சொல்றது முழுக்க தவறான விஷயம். ஒரு 35 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடியவர் இது போன்ற செயலில் ஈடுபடுவது சுகாதாரத்துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று அது அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க நியூஸ் 18 தமிழ்நாட்டிடம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண் பெண் இறப்பு விகிதம் தற்போதுதான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற வீடியோக்கள் மக்கள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவது இல்லாமல் அந்த விகிதாச்சாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் கடுமையாக நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.